விஜய் அரசு அமைஞ்சதுக்கு பிறகு மிகப்பெரிய சாதனையை பண்ணிட்டாங்க. பல்லாயிரம் கோடி மதிப்பிலான ப்ராஜெக்டை தமிழ்நாட்டுக்கு முதலா கொண்டாந்துருக்காங்க. எல்என்டி இவ்வளவு பெரிய முதலீடு இதுக்கு முன்னாடி செஞ்சதில்லை இப்படின்னு பயங்கரமா பூதகரமா ஊடகத்துல எழுதிக்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னு எடுத்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கே மன வருத்தமா இருக்கு. இன்னைக்கு தாவேக அரசாங்கம் பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செய்தி எல்லாமே பச்சை பொய். இதை எப்படி பொய் அப்படின்னு ஆதாரத்தோட சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ஃபேக்ட் செக் டீம் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இப்படி பொய்யெல்லாம் சொல்லல அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை வேற எழுதியிருக்கிறாங்க. முதல்ல இந்த தாவேக அரசாங்கம் சொன்ன மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, காஞ்சிபுரத்துல எல்என்டி கிட்டத்தட்ட 15,000 கோடிக்கு மிகப்பெரிய டேட்டா சென்டர் ப்ராசஸ் உருவாக்க போறாங்க. நாங்க வந்ததனுடைய ஒரு பெரிய சாதனை அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இந்த ப்ராஜெக்ட் ஏற்கனவே 2021 உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட். அதாவது அதிமுக அரசாங்கத்திலிருந்து திமுக அரசாங்கம் மாறுது பாத்தீங்களா. இந்த காலகட்டத்திலேயே அதிமுக இருக்கும்போதும் சரி, திமுக இருக்கும்போதும் சரி, அவங்க கொண்டு வந்த ப்ராஜெக்ட் தான் இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்ட். இப்போ இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. இந்த எக்ஸ்டென்ஷன் கூட இந்த மாசம் நடக்கிறது கிடையாது. இது ஏற்கனவே 6 மாசத்துக்கு முன்னாடியே இந்த டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை காஞ்சிபுரத்துல எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம், கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடு பண்ண போறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்களோட அவங்க பண்ண பேச்சுவார்த்தை தான் அதனுடைய இறுதி வடிவம் நேற்றுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் மிகப்பெரிய ஒரு டேட்டா சென்டரை தமிழ்நாட்டில் உருவாக்குறதுக்கு அவ்வளோ பெரிய வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு கட்டுக்கதையா விடுறாங்க. இந்த கட்டுக்கதை அப்படிங்கிறது பச்சை பொய். தொடர்ச்சியாக பல்வேறு பொய்களை சொல்லிட்டே இருக்காங்க. அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய கட்டுக்கதை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, காட்டுப்பள்ளி துறைமுகம் இருக்கு பாத்தீங்களா, அந்த துறைமுகத்துல கிட்டத்தட்ட 1100 கோடி மதிப்பிலான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதுவும் பச்சை பொய். தமிழ்நாட்டுல காட்டுப்பள்ளியில ஏற்கனவே அதானி பல்லாயிரம் கோடி மதிப்புல இங்க துறைமுகத்தை கட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இது ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்ட். இந்த எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட 1100 கோடி ஒதுக்குறாங்க. அப்போ இந்த ப்ராஜெக்ட் 2018 வந்துச்சு. 2018 வந்தப்போ கூட இது அங்க இருக்கக்கூடிய மீனவ மக்களுக்கு எதிராக இருக்கு, சுற்றுச்சூழலை மிக மோசமா பாதிக்குது அப்படின்னு காட்டுப்பள்ளியில அதானி துறைமுகத்துக்கு எதிராக தமிழ்நாட்டில் பல இடத்துல போராட்டங்கள் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தை எல்லாத்தையும் மீறி தான் மத்திய அரசாங்கம் குறிப்பாக இந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்துல இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது 2018 ஸ்டார்ட் பண்ண ப்ராஜெக்ட் தான். அந்த ப்ராஜெக்டினுடைய எக்ஸ்டென்ஷனா ஒரு 1100 கோடியை இப்ப இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறதுக்கான சைன் ஆயிருக்கு. இந்த எக்ஸ்டென்ஷன் கூட பாத்தீங்க அப்படின்னா போன ஆட்சி காலத்திலேயே நடந்த பேச்சுவார்த்தை. அந்த பேச்சுவார்த்தையினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, இவங்க புது துறைமுகத்தையே உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான செய்தியை வெளியிடுறதா நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ராயல் என்ஃபீல்டு ப்ராஜெக்டா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய டிஆர்டிஓனுடைய ஃபிளைட் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராஜெக்டா இருக்கட்டும், இந்த ரெண்டும் சேர்த்தே கிட்டத்தட்ட 17,500 கோடி ரூபாய் இது ஆந்திராவுக்கு கைமாறிச்சு. இது குறித்து நாம விரிவா ஒரு வீடியோ போட்டோம். இந்த 2 ப்ராஜெக்ட் என்ன, இந்த ப்ராஜெக்ட் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு, அதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறை அமைச்சருக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கிற கேள்வி எழுப்புற மாதிரி இந்த ப்ராஜெக்டை போட்டோம். இதை நாம மட்டும் செய்யல, தமிழ்நாட்டுக்கு கூடிய பல பேர் கேள்வி கேட்டாங்க. எப்படி ராயல் என்ஃபீல்டு ஆந்திராவுக்கு போச்சு, டிஆர்டிஓ ப்ராஜெக்ட் எப்படி ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு பல பேர் கேள்வி எழுப்புற உடனேயே நம்ம கீர்த்தனா அவர்கள் என்ன பண்ணாங்க, அதாவது தொழில்துறை அமைச்சர் ஒரு வீடியோ எல்லாம் போட்டாங்க, அதாவது ரீல்ஸ் போட்டாங்க. அந்த ரீல்ஸ் ஒரு பெரிய பரபரப்பான விஷயமா மாறி ஆந்திராவினுடைய தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவுக்கு ஆதரவா ரீட்வீட் எல்லாம் பண்ணாரு. இந்த கதையெல்லாம் நடந்துச்சு. சோ இந்த விமர்சனங்கள் எல்லாத்தையும் மூடி மறைக்கிறதுக்காக தான் இந்த எல்என்டி, காட்டுப்பள்ளி இந்த திட்டங்கள் இதுவும் பொய் அப்படிங்கறது யதார்த்தமான உண்மையா இருக்கு. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எல்என்டி நிறுவனத்துக்கு தேவையான மின்சார உற்பத்தி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கான முதலீட்டை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா தொழில்துறை அமைச்சர் திரு தாவேக அரசு பயங்கரமா பெருமை பேசிட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் கடந்த 2024 ஏப்ரல்ல கையெழுத்தான ப்ராஜெக்ட். இப்போ அது துவக்கத்துக்கு வருது. இது கோவையில. சோ அப்போ காட்டுப்பள்ளி துறைமுகமா இருக்கட்டும், இல்ல காஞ்சிபுரத்துல வர டேட்டா சென்டரா இருக்கட்டும், அடுத்தது இன்னொரு ப்ராஜெக்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, எல்என்டி கோயம்புத்தூர்ல இந்த மின் சாதன பொருட்களை உற்பத்தி பண்றதுக்கு பாத்தீங்களா, இதுக்காக புது ப்ராஜெக்ட் போட்டிருக்காங்க. பல ஆயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இது ஒரு பெரிய சக்சஸ் அப்படின்னு தாவேக அரசாங்கம் ஒரு பொய்யை அவுத்து விட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு மனசாட்சியோட பேசுங்க. இந்த எல்என்டியினுடைய இந்த ப்ராஜெக்ட், கோயம்புத்தூர் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது கடந்த ஏப்ரல் மாதமே ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. ஏப்ரல் மாதம் ஃபைனலைஸ், அதாவது திமுக அரசு இருக்கும்போது ஃபைனலைஸ் ஆன ஒரு ப்ராஜெக்டை எடுத்துக்கொண்டு தாவேக அரசு நாங்க செய்த சாதனை அப்படின்னு சொல்லி பத்திரிகையில விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஆர்கானிக்கா நீங்க ஏதாவது முதலீட இந்த ஒரு மாசத்துல கொண்டு வந்திருக்கிறீங்களா? ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா, இந்த செயின்ட் கோவின் ஒரு பெரிய நிறுவனம் தாவேக அரசோடு மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் போட்டு மிக முக்கியமான முதலீடுகளை கொண்டு வர்றாங்க, இது ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பை உருவாக்கும் அப்படின்னு ஒரு பொய் செய்தியை பரப்புனாங்க. லிட்டரலா இந்த பொய் செய்தியை தாவேகாவினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், அதாவது இந்த ஃபேஸ்புக்ல, ட்விட்டர்ல, இது மட்டும் இல்லாம
இந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுடைய பெய்டு ஆட்கள், இந்த பெய்டு ஆட்கள் அந்த பொய்யை பரப்புனாங்க. அது பொய்ன்னு நிரூபிக்கப்பட்டுருச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களாக அண்ணன் வந்த உடனேயே எல்என்டியே வந்து சரண்டர் ஆயிட்டாங்க. கிட்டத்தட்ட 18,600 கோடிக்கு மேல மிகப்பெரிய முதலீடை வந்து எல்என்டி செஞ்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? இதுக்கெல்லாம் விஜய் காரணம் அப்படிங்கிற பொய்யை ரீல்ஸ்ல விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இப்படி தொடர்ச்சியா நீங்க பொய்யை பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டுக்கு நியாயமா வர வேண்டிய ப்ராஜெக்ட், அந்த ராயல் என்ஃபீல்டு ப்ராஜெக்டா இருக்கும், டிஆர்ஓடிஓ ப்ராஜெக்ட், இது எல்லாமே தமிழ்நாட்டை விட்டு போயிட்டு இருக்கு. அப்போ உண்மையை மறைச்சிட்டு ஒரு பொய் பேசுவதற்காகவே இந்த தாவேக அரசாங்கம் நாங்க ஒரு மிகப்பெரிய முதலீடை ஈர்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது இந்தியாவில் எந்த மாநிலத்தாலையும் சாதிக்க முடியாத ஒண்ணு. ஏன் அப்படின்னா, உற்பத்தியுடைய தலைநகரம் அப்படிங்கிறது சென்னை தான், தமிழ்நாடு தான். கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் குரோத்தை தமிழ்நாடு காமிச்சுக்கிட்டு இருக்கு. எந்த அரசா இருந்தாலும் சரி, அது அதிமுகவா இருந்தாலும் சரி, திமுகவா இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியில குறிப்பா உற்பத்தியில போக்கஸ் பண்ணுவாங்க. 2021 இருந்து 2026 இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய உற்பத்தி வளர்ச்சி அப்படிங்கிறது டபுள் டிஜிட்டுக்கு நகர்ந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உற்பத்தி. பல எம்ஓயுக்கள் கையெழுத்தாகி பல்லாயிரம் கோடிக்கு மேல பணம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, முதலீடா வந்துச்சு. அதுல மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் நீங்க மறைச்சிட்டு போலி செய்தியை நீங்க பரப்புறீங்க. சரி, ஓகே, ரைட்டு. பழைய ஆட்சியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நீங்க பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க வந்து 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசத்துல புதிய முதலீடுகளை கொண்டு வருவதற்கு என்ன திட்டத்தை வைத்திருக்கிறீர்கள்? நாங்க வந்து அமெரிக்காவிலிருந்து, ஐரோப்பாவிலிருந்து, வெளிநாடுகளிலிருந்து, வட இந்தியாவிலிருந்து கூட நாங்க முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி நகர்த்தணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க? ஏதாவது திட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா? ஏதாவது வந்து எம்ஓயு சைன் பண்றதுக்காக உங்களுடைய தொழில்துறை அமைச்சர் வெளிநாடுகளுக்கு போனாங்களா? என்ன பண்ணியிருக்கிறாங்க? எதுவுமே பண்ணல. ஏற்கனவே கையெழுத்தான, ஏற்கனவே முடிவான எல்என்டி ப்ராஜெக்டை நாங்க பண்ணது அப்படின்னு உங்களோட பேர்ல ஒரு போஸ்டர் ஒட்டிக்கிறீங்க. இதைத்தான் நீங்க எல்லா ப்ராஜெக்ட்லையும் செஞ்சீங்க. சாதாரணமா எடுத்துங்க, நாங்க வந்து சிங்கப்பெண் திட்டத்தை கொண்டு வரோம், ஒரு போலீஸ் படையை உருவாக்குறோம் அப்படின்லாம் சொன்னீங்க. அந்த போலீஸ் படை உருவாக்குவதற்கு ஏதாவது புதுசா ஒரு ஐபிஎஸ் ஆபீசரை நீங்க ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களா? புதுசா போலீஸை நீங்க ரெக்ரூட் பண்ணிருக்கீங்களா? ஏதாவது நீங்க பட்ஜெட்டரி அலோகேஷன் பண்ணீங்களா? எதுவுமே பண்ணல. நீங்க ஏற்கனவே இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசரையும் போலீஸையும் எடுத்து ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டத்தை, அதாவது பெண்கள் பாதுகாப்புக்கு ஜெயலலிதா காலத்தில் உருவாக்கப்பட்ட திட்டத்தை எடுத்து அதை பேர் மட்டும் மாத்தி சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்க இன்னும் அறிவிக்காம கூட வச்சிருக்கீங்க. பெயிண்ட் அடிச்சு பேர் வைக்கிறதா உங்களுடைய வேலையாவே இருக்கு. யாரோ ஒருத்தன் தயாரிச்ச பொருளை பெயிண்ட மடிச்சு அடிச்சு அதுல உங்க பேரை எழுதி நான் உற்பத்தி பண்ண அப்படின்னு ஊருக்குள்ள பல பேர் சொல்லிட்டு தெரியாம பாத்தீங்களா? அதே மாதிரி இதை நீங்க செய்றீங்க. இதே போலதான் போதைப் பொருள் தடுப்புக்காக சிறப்பு பிரிவு ஏற்கனவே 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சிறப்பு பிரிவு. அந்த சிறப்பு பிரிவை நீங்க எடுத்துட்டு வந்து நாங்க உருவாக்குனது அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்லிட்டு அதுக்கு தனியா நாங்க அதிகாரிகள் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு பரப்புறீங்க. அப்ப தொடர்ச்சியாக இந்த தாவேக அரசு இந்த சைபர் மாஃபியாக்களை வச்சு சோசியல் மீடியால உட்கார்ந்து பொய்யை தான் பரப்பிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி குறித்து உங்களுக்கு எந்த விதமான தொலைநோக்கு பார்வையுமே இல்லை அப்படிங்கறதான் நம்மளுடைய ஆதங்கமா இருக்கு. பல லட்சக்கணக்கான பேர் வட இந்தியாவில வேலையே இல்லாம தமிழ்நாட்டுக்கு போனா ஒரு வேளை சோறு தின்னுக்கலாம், பிழைச்சிடலாம் அப்படின்னு பையை எடுத்துட்டு குடும்பத்தை கூட்டிட்டு சென்னைக்கு நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உற்பத்தி வளர்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி, இந்த சாத்தியங்கள் எல்லாமே கடந்த 50 ஆண்டுகள்ல ஆனதுதான். குறிப்பாக 1990களுக்கு பிறகு எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன் வந்ததுக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய இந்த வளர்ச்சி தான் இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்கும் இவ்வளவு பெரிய செல்வாக்கான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கு. ஆனா இது தொடரணும், தமிழ்நாடு தொடர்ச்சியாக இந்தியாவில் நம்பர் 1 மாநிலமா இருக்கணும் அப்படின்னா நீங்க புதிய முதலீடுகளை கொண்டு வந்தால் மட்டும்தான் சாத்தியப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய எல்என்டி ஏற்கனவே போட்ட ஒப்பந்தத்துல அவங்க பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ப்ராஜெக்டை நீங்க கொண்டு வந்த ப்ராஜெக்டா தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. தமிழ்நாட்டுல படிச்ச இளைஞர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு வகையில படிப்பு முடிச்சுட்டு கேம்பஸ்ல பிளேஸ் ஆகும்னு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது மாதிரி கார்பரேட் கம்பெனிகள் வந்து ஆள் எடுத்தா மட்டும்தான் நீங்க பிளேஸ் ஆவாங்க. அதனால தயவு செஞ்சு போய் சொல்லாதீங்க. நீங்க ஆட்சி அமைச்சு 1 மாசம் ஆச்சு. தயவு செஞ்சு இன்னும் சில மாசத்துக்குள்ள தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை வளர்ச்சிக்கு என்ன திட்டங்களை போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு வெளிப்படையா பேசுங்க. அப்படி வெளிப்படையா பேசாம இது மாதிரியான பொய்யை பரப்புனீங்க அப்படின்னா அது உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பா சொல்ல விரும்புறோம் அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டு ஏன் தமிழ்நாட்டை விட்டு போச்சு அப்படிங்கிறது குறித்து இந்த தாவேக அரசாங்கம் வெளிப்படையாக தமிழ் மக்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ராயல் என்ஃபீல்டோட உற்பத்தி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 4 யூனிட்டுக்கு மேல இருக்கு. ஒரு ஆண்டுக்கு 20 லட்சம் யூனிட் தயாரிக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய உற்பத்தி நிறுவனம் ராயல் என்ஃபீல்டு இங்கதான் இருக்கு. அவங்க ப்ராஜெக்டை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஊர்ல தான் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஊர்ல தான் எக்ஸ்டெண்ட் பண்றது இருந்தாங்க. இப்போ திமுக ஆட்சி முடிகிற வரைக்கும், திமுக ஆட்சி முடிஞ்சு 1 மாசம் தான் ஆகுது. இந்த 1 மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை விட்டு ஆந்திராவுக்கு போயிருக்கு. இதுல என்ன ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படின்னா, இன்னைக்கு ஆந்திராவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு. அவருடைய தெலுங்கு தேசம் கட்சி
பாஜகவோடு கூட்டணியில் இருக்கு. அந்த கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு ஐபேக் மாதிரியான நிறுவனத்தை வச்சு எலெக்ஷன்ல வேலை பார்த்தாங்க. அப்படி அவங்க எலெக்ஷன்ல வேலை பார்க்கும்போது அவங்களுக்காக ஆந்திராவிலேயே உட்கார்ந்து வேலை பார்த்தது யாருன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கீர்த்தனா அவர்கள். சோ தெலுங்கு தேசம் கட்சியோடு ஏற்கனவே அவங்க ரொம்ப ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. அதனாலதான் இந்த ப்ராஜெக்ட் இவங்களுடைய ஒப்புதல் அடிப்படையில தான் இது ஆந்திராவுக்கு போச்சாங்கிற கேள்வியை மக்கள் எழுப்புறாங்க. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசுக்கு இருக்கு. ஒரு சாமானியனாக எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. நீங்க தமிழ்நாட்டுக்கு தொழில்துறை அமைச்சரா வந்த உடனேயே ஏன் ஒரு ப்ராஜெக்ட் ஆந்திராவுக்கு போகுது? ஆந்திராவுக்கு போன உடனேயே உங்களை எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டில் கூடிய சோசியல் மீடியால கூடிய பத்திரிகையாளர்களும் சரி மக்களும் சரி கேள்வி கேட்கறாங்க. ஏன் ராயல் என்ஃபீல்டு தமிழ்நாட்டை விட்டு போச்சு? நீங்க எதுக்காக தேவையில்லாம ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்களை கேள்வி கேட்கறாங்க. ஆனா உங்களுக்கு சப்போர்ட்டா ஆந்திராவினுடைய சந்திரபாபு நாயுடைய மகனான திரு நர லோகேஷ் அவர்கள் ட்வீட் போடுறாரு. இதுதான் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தொழில்துறை அமைச்சரை தமிழ்நாட்டு மக்கள் கேள்வி எழுப்பும் போது அந்த தொழில்துறை அமைச்சருக்கு ஆதரவாக ஏன் ஆந்திராவிலிருந்து ஒரு அமைச்சர் ட்வீட் போடுறாரு? அப்ப இந்த சந்தேகம் மேலும் மேலும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறது. தமிழ்நாட்டு தொழில்துறை அமைச்சர் திரு கீர்த்தனா அவர்கள் ஏன் இந்த ராயல் என்ஃபீல்டு ப்ராஜெக்ட் தமிழ்நாட்டை விட்டு போச்சு அப்படிங்கிறதுக்கான பதில சொல்லணும். அதே போல டிஆர்டிஓனா மத்திய அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் தமிழ்நாட்டில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆவடியா இருக்கட்டும், இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய ஓஎஃப்டியா இருக்கட்டும், துப்பாக்கி தொழிற்சாலைகள், பீரிங் வண்டி தொழிற்சாலைகள், இது மாதிரியான டிஃபென்ஸ் கீழே இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ஓசூர்ல வர வேண்டிய ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட 15,000 கோடி முதலீடு பண்ணி லைட் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கான ஒப்பந்தங்கள் தமிழ்நாட்டோடு கையெழுத்தாச்சு. தமிழ்நாடு கிட்டத்தட்ட 100 ஏக்கரா நிலம் ஒதுக்கி இருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. எங்க ஓசூர்ல எப்படி ராயல் என்ஃபீல்டுக்கு ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் செய்யாறுலயும் நிலம் ஒதுக்கி ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணாங்க இல்லையா? அதே போல இந்த டிஆர்டிஓ அந்த பிளைட் தயாரிக்கிறதுக்கான ப்ராஜெக்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு மத்திய அரசாங்கத்தோட ஒப்பந்தம் போட்டு 100 ஏக்கருக்கு மேல நிலத்தை ஒதுக்குனாங்க. ஆனா அந்த ப்ராஜெக்ட் 5th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்ட் தயாரிக்கிறதுக்கான முக்கியமான ப்ராஜெக்ட் எப்படி இரவோடு இரவாக ஆந்திராவுக்கு போச்சு? ஏன் போச்சு? எதுக்கு போச்சு? மத்திய அரசாங்கத்தினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அங்க இனாகிரேட் பண்றாரு சந்திரபாபு நாயுடோட கைகோர்த்துக்கிட்டு. இது எல்லாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழுது. ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம். இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு வேலைக்கு போய் சம்பாரிச்சு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த தொழில்துறைகள் தான். வட இந்தியாவிலிருந்து வாழவே முடியலன்னு பைய தூக்கிட்டு எல்லாரும் ஏன் தமிழ்நாட்டுக்கு வர்றான் அப்படின்னா இந்த தொழில்துறை வளர்ச்சியில தனக்கு எப்படியாவது வேலை கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் வர்றான். இது தமிழ்நாட்டில் பின்னுக்கு இழுக்கப்பட்டால் தமிழர்கள் நாளை வேலை தேடி வட மாநிலத்துக்கோ இல்ல இந்தியாவை விட்டு வேறு மாநிலத்துக்கோ போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுரும். 1 வருஷம் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தா இதெல்லாம் நடந்துராதுன்னு நினைக்காதீங்க. தொழில்துறை வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ச்சியா முதலீடுகளை நம்பிதான் இருக்கு. இந்த முதலீடுகளை ஈர்ப்பதற்கான வேலை திட்டத்தில் இந்த அரசு ஈடுபடவில்லை என்றால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு சில ஆண்டுகளிலேயே படுத்துவிடும். அப்படி இது மோசமாக பின்னுக்கு இழுக்கப்பட்டால் இது தமிழர்களுடைய வாழ்க்கையில் மிக மோசமான பாதிப்பை ஏற்படும். பொறுத்திருந்து பார்ப்போம். ராயல் என்ஃபீல்டும் டிஆர்டிஓவும் ஏன் ஆந்திராவுக்கு போச்சு அப்படின்னு இந்த தாவேகா அரசாங்கம் விளக்கம் கொடுக்கறாங்களா இல்லையா அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த எல்என்டி ப்ராஜெக்ட் முழுக்க முழுக்க ஏற்கனவே இருந்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த ப்ராஜெக்டினுடைய எக்ஸ்டென்ஷன். அதுவும் போன ஆட்சியிலேயே போட்ட கையெழுத்து. இது குறித்து ஏன் நீங்க இப்படி பொய் பரப்புறீங்க? நாங்க சொன்னது பொய் அப்படின்னு இந்த விஜய் அரசாங்கம் சரண்டர் ஆகிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம்.